கார்த்திகை மாதம் துவங்கியதால் ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்காக கோவையில் விரத மாலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் நாள் துவங்கி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. கார்த்திகை மாதம் முழுவதும் பக்தர்கள் விரதமிருந்து மாலை அணிந்து கருப்பு நிற வேஷ்டி அணிந்து சபரிமலைக்கு சென்று வழிபாடு செய்வது வழக்கம். கோவில் நடை திறப்பை முன்னிட்டு கோவையில் ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான துளசி, சந்தனம், செந்துளசி, நவகண்டிகை உட்பட 18 வகையான மாலைகளை நரிக்குறவ மக்கள் செய்து வருகின்றனர். எங்களுக்கு தொழில் பாரம்பரியமாக நாங்கள் மாலை தான் வியாபாரம் பண்ணுறோம். மாலைங்கள்லாம் ஹைதராபாத், டெல்லி, ஹரிஹரா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நாங்கள் போய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். கம்பிங்க காப்பர் கம்பி சேலம் அந்த மாதிரி போய் சேலத்தில் போய் கம்பி எடுப்போம். கொப்பியும் சேலத்துலேயே எடுத்துப்போம். நாங்கள் எங்களுக்கு எல்லாம் கம்மியாக இருந்ததில் இன்றைக்கி எல்லாம் ரொம்ப கொஞ்சம் விலை ஜாஸ்தியானதுனால எங்களுக்கு ஒரு மாலைக்கு எங்களுக்கு 2 ரூபாய் தான் கிடைக்குதுங்க. எங்களுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு சரக்கு போட்டாலும் 20,000 தான் எங்களுக்கு லாபம் கிடைக்கும். எங்களுக்கு மற்றபடி கார்த்திகை, மார்கழி, தை, மாசி அப்படின்றது அந்த சீசனுக்கு மட்டும்தான் இதே எனக்கு ரெகுலராக இந்த மாலை ஓடும். எங்களுக்கு மற்ற நாள்லாம் நாங்கள் ஃபேன்சி பண்ணிப்போங்க சார். நாங்கள் தயாரிக்கப்பட்ட மாலைகளை நரிக்குறவ மக்கள் தமிழக அரசின் சர்வோதய சங்கம் மூலம் விற்பனை செய்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிடைக்கும் மூலிகை விதைகளை கொண்டு நேர்த்தியாக தயாரிக்கப்படும் விரத மாலைகளுக்கு பக்தர்களின் மத்தியிலும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது.